முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் திருவாரூரில் நடைபெற்ற கொலை தொடர்பாக நேற்று தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் திரு OS மணியன் குறிப்பிட்டதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், அமைச்சரின் கருத்து வழக்குக்கு குந்தகம் விளைவிப்பதாக இல்லை என்றும் சபாநாயகர் தீர்ப்பளித்துள்ளார். நான் அவை குறிப்புகள் அனைத்தையும் வாங்கி தீவிரமாக அதை பார்வையிட்டு பரிசீலித்தேன். பரிசீலித்ததில் மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த வழக்கிற்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி எந்த கருத்தையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அவர்கள் முழுக்க திமுகவில் ஆட்சியிலே இருந்த சட்டம் ஒழுங்கை பற்றித்தான் விமர்சனம் செய்திருக்கிறார். ஆகவே அவர் வழக்கிற்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரியோ எதுவும் பேசவில்லை என்கிற காரணத்தினால் அது எதுவும் அவை குறிப்பிலிருந்து மாண்புமிகு அமைச்சர் பேசியது நீக்க தேவையில்லை என்று நான் தீர்ப்பளிக்கிறேன். அதே போல தென்னரசு அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் தென்னரசு அவர்கள் பேசுகிற போது இந்த பட்ஜெட்டை பற்றி சில விமர்சனங்கள் வெளியில் வந்ததை அவர் பேசுகிற போது உரையிலே குறிப்பிட்டார்கள். அது ஏற்கனவே திமுக உறுப்பினர்களால் பத்திரிகைகளுக்கு செய்தியாக கொடுக்கப்பட்ட விவரங்களைத்தான் மாண்புமிகு உறுப்பினர் தென்னரசு அவர்கள் இங்கே பேசினாரே ஒழிய அதுக்கு மாறான வாதங்களை, தவறான வாதங்கள் எதுவும் இந்த அவையிலே சொல்லவில்லை என்கிற காரணத்தினால் அதையும் நான் அவை குறிப்பிலிருந்து நீக்க தேவையில்லை என்று தீர்ப்பளிக்கிறேன். அதே போல மாண்புமிகு உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்கள் பேசுகிற போது சர்க்காரியா கமிஷன் பற்றி குறிப்பிட்டார்கள். சர்க்காரியா கமிஷன் என்பது பல முறை இந்த அவையிலே விவாதித்து அது அவை குறிப்பிலே இடம்பெற்றிருக்கிற காரணத்தினாலே அந்த வாதத்தையும் அவர் சொன்னிய கருத்தையும் நாம் அவை குறிப்பிலிருந்து நீக்க தேவையில்லை என்பதை நான் என்னுடைய தீர்ப்பாக தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவை மரபுகளுக்கு மாறாக, விதிகளுக்கு புறம்பாக அவையில் பேசுவதை தவிர்க்கப்பட வேண்டிய சொற்களாக இவர்கள் பேசியது இல்லாததாலும், ஏற்கனவே இது போன்ற முன்மாதிரிகள் உள்ளவையாலும் அவற்றை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய அவசியமில்லை என்று உத்தரவிடுகிறேன்.